வாடா. டேய் வாடாங்கறல. டேய் உட்கார்றா. உட்கார்றா. சரியா உட்காரு. அங்க கண்ணாடியை பாரு. ஏய் என்னடா பண்ற? ஃபேஷியல். அதெல்லாம் உனக்கு வேணாம். டேய் மாப்ள உட்கார்றா. உட்காரு. நான் மட்டும் ஃபேஷியல் பண்ணேன்னு வையே, நீ அப்படியே எம்ஜிஆர் மாதிரி சும்மா தக 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 தகன்னு மின்னுவ மாப்ள. யார் சொன்னது? யார் சொன்னாங்கன்றது முக்கியம் இல்ல. நான் சொல்ற விஷயம் நல்லதா கெட்டதான்னு யோசிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இல்ல மச்சி, அதுக்கான அவசியமே இல்ல. ஏன்? ஃப்ரம் சைல்ட்ஹுட் பர்த்ல இருந்தே நான் பயங்கர அழுகு. பாரா. என்ன தேடுற? இல்ல சைல்டுஹுட்ல இருந்தே அழகுன்னு சொன்னியா, அந்த அழகு எங்கேயாவது ஒட்டி இருக்கான்னு பார்த்தேன், காணும். ஏய் நெக்குலா. பின்ன என்ன மாப்ள, உனக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு, உனக்கு ஓட்ட உடசலு பட்டி டிங்கரிங்க எல்லாம் பார்த்து உன்னை படப்பட படப்படன்னு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அனுப்பலான்னு பார்த்தா 1008 கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க ராஸ்கல். சரி லைட்டா பண்ணி தொலை. அப்படி சொல்றா என் செல்லா குட்டி. ஸ்பெஷல் கிரீம் முதல்ல மேக்கப் போடுற நீ தான் காப்பாத்தணும். ஜெய் மேக்கப்மா. ஐயோ செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு. சரி வா போலாம். இரு. ஓகே வா. ரோலிங் அகெயின் ரோலிங். மாப்ள என் கண்ணே பற்றும் போல இருக்குடா. அம்பிட்டு அழகா இருக்கடா நீ. ஹே வை கிரைண்டா. அதை விட்டு தள்ளு மாப்ள. இல்ல ஒரு மனுஷனுக்கு ஒரு தடவை தான் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும், உனக்கு மட்டும் 2-3 தடவை நடந்துருச்சு. ஆனா ஒண்ணுமே நடக்கல. அதான் இந்த தடவையாவது எப்படியாவது நடந்துடணும்னு அந்த முருகனை வேண்டிக்கிட்டு இருக்க. டோன்ட் வரி, இந்த வாட்டி. ஐயோ என் மாப்பிள நாராசனுக்கு வெக்கத்தை பாரு. வா வா மருமகனே மருமகனே வா வா. நாகராஜா மருமகனே மருமகனே வா வா. என்ன மஞ்சு, பொண்ணுக்கு அலங்காரம் எல்லாம் முடிஞ்சுதா? அதெல்லாம் முடிஞ்சு 1/2 மணி நேரம் ஆகுது. மாப்பிள 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 என்னடா? இல்ல ஒரு விஷயம் ஒண்ணு சொல்லணும். சொல்லு சொல்லு. இல்ல 2 பேருமே முன்னாடியே லவ் பண்ணிருக்கீங்க, அத ஒருத்தர் சொல்லிக்க முடியாமயே தவிச்சிருக்கீங்க. அது எல்லாமே எங்க எல்லாருக்கும் தெரியும். டேய் என்ன சொல்லு, சீக்கிரம் சொல்லித்தோட. அது இல்ல மாப்ள, வாழ்க்கைய முதல்ல இருந்து வாழ சொல்றேன். இல்ல மாப்ள, இன்னைக்கு தான் உங்களுக்கு முதல் இரவு. புரியலையா? நீங்க 2 பேருமே இன்னைக்கு தான் முதல்ல சந்திச்சுக்கிறீங்க. அன்னைக்கு நீங்க எப்படி பேசிருப்பீங்களோ அந்த மாதிரி நீங்க இப்ப பேசிக்கணும். ஓகே?
மாப்பிள நான் ஃபாரின் போனப்ப இல்ல ஃபாரின் போயிட்டு வந்தவங்க சொன்னாங்க மாப்பிள, அந்த ஊர்ல எப்படின்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்யோன்யமா வாழ்ந்து கிழ்ந்து முடிச்சுட்டு திடீர்னு நடுவுல ஐ லவ் யூன்னு சொல்லிவிட்டு புதுசா அவங்க வாழ்க்கைய திரும்பி ஆரம்பிப்பாங்களா மாப்பிள. அது மாதிரி நீங்க ஏன் ஆரம்பிக்க கூடாதுங்கிறேன். அதுக்கு பேரு கூட ஏதோ ஒன்று சொன்னாங்க மாப்ள, ரீ 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 ரீடிஸ்கவரிங் லவ் லைஃப்னு பேரு. நீங்க ஏன் மறுபடியும் லவ் பண்ணி வாழ்க்கைய ஆரம்பிக்க கூடாது? ஆமா வேதா, பஞ்சு சொல்றதும் கரெக்ட் தான். புதுசா ஆரம்பிக்கும் போது இன்னும் உங்களுக்குள்ள ஒரு நல்ல புரிதல் வரும்ல, அப்படியே ரொம்ப புதுசாவும் இருக்கும், சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாவும் இருக்கும். அதேதான் மஞ்சு. அது மட்டும் இல்ல, இது ஃபர்ஸ்ட் நைட்கான ஒரு ரிஹர்சல் மாதிரி இருக்கலாம்ல. மஞ்சு எனக்கு வெக்கமா வருது மஞ்சு. ஹலோ, நான் இவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அவங்களுக்கு தான் சொல்ற, ஆனா ஃபர்ஸ்ட் நைட்டுன்னு உன் வாயில வந்தாலே எனக்கு வெக்கமா வருது. ஆ வரும் வரும், அப்படியே மூக்கிலே குத்துவேன். சரி சரி, இப்ப நீ எதுக்கு கோவப்படுற? மாப்ள அதான் கான்செப்ட் சொல்லிட்டோம்ல, ஆரம்பிங்க. ஏன்டா கான்செப்ட் சொன்னா ஆரம்பிக்கிட்டு நாங்க என்ன ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸா? உனக்கு வெக்கமாவே இல்லையா? கருங்குரங்க போடா. நான் போணுமா? போடா. ஏன் போடும்? இதை விட கேவலமா யாராலையும் சொல்ல முடியாது. போலாம் வாங்க. ஆல் தி பெஸ்ட். ஓ மாப்ள, உட்காருங்க. நீங்க உட்காருங்க. ஏ உட்காருங்க. ஹலோ. ஹாய். உங்களாண்ட ஒரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். உங்க கூட நான் இது நிறைய நேரம் இருக்கணும், நிறைய விஷயம் சொல்லணும். இப்போ நான் என்னை பத்தி சொல்லட்டுமா? நான் வந்து இல்ல, என்னை பத்தி பெருசா அப்படி இப்படின்னு சொல்றதுலாம் ஒண்ணுமே கிடையாது. ஏதோ ஒரு அளவுக்கு நல்லவன். இல்லைங்க, கொஞ்சம் நல்லவன் தான். இதுக்கு முன்னாடிலாம் சரக்கு சரக்கு குஷ்டே, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம, வாழ்க்கைன்னா இன்னான்ற ஒரு பயமே இல்லாம ஊதாரித்தனமா ஊர் சுத்தி நின்றேன். பயப்படாதீங்க, அது அப்போ. இப்போ டோட்டலா சேஞ்ச் மாறிட்டேன். இப்போ டோட்டலா நான் ஆளே மாறிட்டேங்க. முந்த இருந்ததுல கொஞ்சம் கூட கிடையாது, அப்படியே சேஞ்ச் ஆயிட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நான் இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். பாரா. இப்போ நான் அந்த பொண்ணை தான் லவ் பண்ணுகிறேன். இன்னைக்கு நான் வந்து இப்படி இப்படி இருக்கிறேன்னா அதுக்கு அவங்க தான் காரணம். குடிகாரனா பொறுப்பே இல்லாம இருந்த என்ன இன்னைக்கு நல்லவனா உறுப்புள்ளவனா மாத்தினது அவங்க தான். அவங்க தான் இப்ப என்னோட இது வைஃப். என் வைஃபோட பேர் தெரியுமா உங்களுக்கு? வள்ளி, வேதவள்ளி. நான் அவங்கள அப்படியே ஷார்ட்டா ஸ்வீட்டா கியூட்டா வேதாஜின்னு கூப்பிடுவேன்.
செம்மையா இருப்பாங்க, பயங்கர அழகு, நல்ல மனசு வேற. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள, ரொம்பனா ம் ம் அவ்வளோ பிடிக்கும். ஆனா அவங்களாண்ட எனக்கு புரியாத ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அவங்க மனசுல இருக்கிற விஷயத்த தைரியமா பட்டுன்னு போட்டு வடியாம டோஸ் சொல்றேன், அப்புறம் சொல்றேன், இப்பறம் சொல்றேன்னு ஈன்னு இஸ்துக்கினே இருப்பாங்க. இதோ இப்ப கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க மனசுல இருக்கிற விஷயத்த என்னடா சொல்றதுக்கு அப்படியே ஈன்னு ஈத்து கட்சியா சொன்னாங்க. அது மட்டும் தாங்க அவங்களாண்ட குறை, சின்ன குறை தான். அதை மட்டும் மாத்தினா போதும். மற்றபடி 24 கேரட் கோல்டுங்க, செமங்க. ஐ லவ் மை ஒய்ஃபுங்க. ஏங்க, நான் என்னை பத்தி உங்ககிட்ட சொல்லிட்டேங்க, நீங்க உங்களை பத்தி சொல்லுங்களேன். என்னை பத்தி சொல்லணும்னா நீங்க சொல்ற மாதிரி அவ்வளவு பெரிய ஆளெல்லாம் இல்ல, ஏதோ சிம்பிளான பொண்ணு. என்னோட ஃபேமிலியில இருக்கிற எல்லாரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். குடும்பத்தை பொறுப்பா பாத்துக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நானும் ஒருத்தரை லவ் பண்ணேன். எனக்கே தெரியாது. அவர் ரொம்ப நல்லவர். நான்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். என்னை இப்ப வரைக்கும் மரியாதை இல்லாம ஒரு வார்த்தை கூட பேசினதே இல்ல. அவ்வளவு அன்பா பார்த்துப்பாரு. நான் சொன்னா எதையும் தட்டாம செய்வாரு. வாழ்க்கையில ஒரு பொறுப்பே இல்லாத இருந்த மனுஷன் என் பேச்சை கேட்டு அப்படியே மாறினாரு. எல்லாத்தையும் விட ரொம்ப ஜென்யூனான மனுஷன். அப்படி ஒரு லவர் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். இப்போ அவர் என்னோட புருஷன் ஆயிட்டாரு. நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ம்? ம். ம். அவரோட பேர் என்னன்னு தெரியுமா? ம். ம். நாகராஜ். இந்த டீடைல் போதுமா? ஆ, போதும் 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 போதும். இன்னொரு விஷயம், என் புருஷன்கிட்ட எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இருக்கு. எல்லா ஹஸ்பண்டும் அவங்கவுங்க வைஃப வாடி போடுன்னு செல்லமா கியூட்டா கூப்பிடுவாங்க. ஆனா இவரு எப்ப பார்த்தாலும் வேதாஜி வேதாஜின்னு இன்னமும் மரியாதையா கூப்பிடுறாரு. நல்லாவே இல்ல. அவரு வேதா இங்க வா, வேதா இங்க போ, வாடி போடி அப்படிலாம் கியூட்டா சொன்னா ரொம்ப கியூட்டா இருக்கும், அழகா இருக்கும். மத்தபடி ஐ லவ் மை புருஷன். வேதாஜி, கழுத்துல என்ன குங்குமம்? குங்குமமா? இல்லையே. குங்குமம் இல்ல, நீங்க சிரிச்சதுல அப்படியே உங்க கண்ணும் செக்க சவன் சிவந்துருச்சு. பின்றானே மாப்பிள. வேதாஜி, அப்படி முறைக்காதீங்க. அப்படியே உங்க கண்ணுல இருந்து வர வந்த அந்த நெருப்பு அப்படியே என்ன பொசிக்கணும் போல இருக்கு. இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் தான் ஒரு கேடு. நினைச்சாலே பத்திக்கிட்டு வருது. ஏய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மாதான் நின்னுட்டு இருக்கேன். சும்மா நின்னுட்டு இருக்கியா? இன்னைக்கு வீட்ல என்ன ஃபங்க்ஷன் தெரியும்ல? உன்னதான் கேக்குறேன். தெரியும். அப்புறம் என்ன சும்மா நின்னுட்டு இருக்கேன்னு சொல்ற? ரூம் எல்லாம் டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க.
அதெல்லாம் சரியா இருக்கான்னு போய் பாரு. என்ன அந்த வேலையும் நான் பார்க்கணுமா? என்னடி யோசிச்சுட்டு நிக்கிற? இல்ல, ரூம பஞ்சாயத்து ரெடி பண்ணிட்டான். நாங்க போய் என்ன பண்றது? ஏன் நீ இந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாதா என்ன? ஓடி போய் வேலையை பாரு, போ போ. இவங்க ஜாலியா இருக்கிறதுக்கு நான் அலங்காரம் பண்ணணுமா? அதான் ஏற்கனவே எல்லாம் பண்ணி வச்சிருக்கான்ல, அப்புறம் நான் என்னத்த பண்றது? அப்படியே போல மிதக்கணுமாக்கும். இவ எதுக்கு இப்ப இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கா? அக்கா, என்ன என்னக்கா நீங்க இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க? வேற என்ன பண்ணி தொலைறது? இதெல்லாம் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாரே. இருந்தாலும் நீங்க இந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாதுக்கா. ஏய் விடு, நானும் செம்ம கடுப்புல இருக்கேன். நானும் தாக்கா செம்ம கடுப்புல இருக்கேன். ஆமா, இவங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் நைட் ரொம்ப முக்கியமா? அதானே. அனிதா, இவங்கள ஒன்னா சேர விடக்கூடாது. அதுக்கு ஏதாச்சும் பண்ணிதான் ஆகணும். என்னக்கா பண்ணலாம்? இவங்களுக்கு இன்னைக்கு நைட்டு ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்க கூடாது. இப்ப என்ன பண்ணலாம் சொல்லுங்க? பால்ல தூக்கு மாத்திரை கலந்து கொடுத்துடலாம் அனிதா. சூப்பர் ஐடியாக்கா. பால்ல கலந்து கொடுத்துட்டா அப்படியே தூங்கிடுவாங்க. அப்புறம் எங்க இந்த ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும்? சூப்பர் சூப்பர். அக்கா, என்கிட்ட தூக்க மாதிரி கீழே இருக்கு, போய் கலந்து கொடுத்துடலாம். அப்புறம் என்ன, முதல்ல அதை பண்ணலாம். வா வாங்க, இது வச்சுட்டு வாங்க. என்ன பாத்துட்டு இருக்க? மாதிரியை போடு. அட என்ன 1 2ன்னு போட்டுட்டு இருக்க? அள்ளி போடு. போதும்க்கா, நல்லா தூங்கட்டும். இல்லக்கா, இதுக்கு மேலனா ஏதாவது ஆயிடும்க்கா. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, தூக்க மாத்திரை தானே. இன்னைக்கு நல்லா தூங்கட்டும், எந்திரிக்கவே கூடாது அவங்க. ஓகேக்கா, நானே போய் கொடுத்துட்டு வரேன். ஏய், நீ கொடுத்தா சந்தேகம் வந்துரும். நான் கொடுத்தா வராது, நானே கொடுக்கறேன். கல்பனா, அது என்ன தூக்க மாத்திரை நினைச்சியா? ஆளையே கொள்ற பாய்சன் டேப்லெட். மொத்தமா அவங்களுக்கு சங்கூத்த போறாங்க. அதுக்கு காரணம் நீதான். உன் மேலதான் இந்த மொத்த பழியும் வந்து விழும். எப்படி என் பிளான்? சொல்லுதா? பா, சக்சஸ். என்னத்தா சொல்ற? பா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்பா. நாளைக்கு காலையில உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் காத்துக்கிட்டு இருக்கு. அப்படி என்னத்தா நல்ல விஷயம்? அதான்ப்பா, அந்த வேதா, அவளை நம்ம எதுக்கு தப்பிக்க வச்சோம், அது இப்ப நடக்க போகுது. இன்னைக்கு வேதாவுக்கு ஃபர்ஸ்ட் நைட். அவ தூங்கணுங்கிறதுக்காக கல்பனா பால்ல தூக்க மாத்திரையை கலந்து கொண்டு போயிட்டு இருக்கான். ஆனா அதுல கலந்திருக்கிறது தூக்க மாத்திரையே இல்லப்பா, விஷம் மாத்திரை. லூசு, அது கூட தெரியாம எடுத்துட்டு போயிட்டு இருக்கு. சூப்பர் தான், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குதா. அப்போ
நாளை காலையில பொழுது நல்ல பொழுதா நல்ல செய்தியோட தான் விடிய போகுது இல்லையா? ஆமாப்பா, எப்படா விடியும் இருக்குதா? விடியும்பா விடியும், சீக்கிரமே விடியும். இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு துக்க செய்தி, நமக்கு நல்ல செய்தி. நீங்க போய் நிம்மதியா தூங்குங்கப்பா. சரிதா, நாளை காலையில உனக்கு ஃபோன் பண்றேன். வச்சிட்டாடா? வேதவல்லி, சொல்லு கல்பனா. நேரம் ஆயிடுச்சுல, வா நானே உன்னை ரூம்ல விடுறேன். இல்ல, நானே போய்க்கிறேன். அப்படிலாம் நீ சொல்லவே கூடாது. நான் தான் உன்னை ரூம்ல கொண்டு போய் விடுவேன். வா. இந்தா, மறக்காம பாலை குடிச்சிரு. போ. உட்காருங்க. சந்தோஷமாவா இருக்கீங்க? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடந்த மாதிரி தான்.